ஹேஸ் வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. கைஸ் இந்த வீடியோ என்னன்னா ஆக்சுவலி வந்து தென்னைமரத்தில் வந்து தென்னைமரம் ஏறி அம்மா வந்து தேங்காய் போட சொல்லியிருந்தாங்க. ஏற தெரியாது, பட் இருந்தாலும் ஏறியிருந்தேன். அப்புறமேட்டுக்கு அன்றைக்கான ஃபேமிலி ரொட்டீன் எல்லாமே ஒரு vlog பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்கள் ஃபுல் வீடியோ. என்னடா காலத்தையும் இருக்காயும் சைக்கிளை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ தைக்கிட்டே போனேன், அப்பயும் இடிச்சுக்கன்னு நினச்சேன், அதேமாதிரி இடிச்சுக்கிட்டேன். சரி வா தேங்காய் போட்டுடலாம். அம்மா 2 குளத்தாங்க அதுக்கோசரம் ஏறணுமா? இது அப்படியே ஆட்டி எவ்வளோ எண்ணெய் வருது உனக்கு? வாங்கி தந்துங்கறியா? இந்த தேங்காய் எண்ணெய் தான் குழம்பு. நேரம் முடி வெட்டணுமா? முடி ரொம்ப வளர்ந்துருச்சு. சரி சீக்கிரமா சாப்பிட்டு போகலாம். இது முரமரம்லாம் உடஞ்சி போச்சு, அதெல்லாம் கொண்டாந்து மாட்டுக்கு போட்டுரு. மாட்டுக்கு எதுவும் ஆகுது இல்லை? என்னது நெறிப்பூச்சி இருக்குமா முருங்கன் தலையில? தெரியல. முருங்க மரம் ஒரு சைடு வந்து ஈபிக்காரங்க வெட்டிட்டாங்க, ஒரு சைடு வந்து அதே காத்தரிச்சு உடஞ்சி போச்சு. பெரிய கிளையே உடஞ்சி போச்சுமா. போதும் போதும், அள்ளி கொண்டே போடு. வாதுனேச்சு நான் போடுதுனேச்சு காட்டுக்கு. முன்ன காய புட்டு போடு, முன்ன வந்தாண்டா அல்ல பொறுக்கி போட்டா கூட போதும். மரம் ஏறி எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா வச்சு தள்ளுங்க, தென்னை மரத்தில் வைக்கணும். வச்சு எவ்வளோ தூரமும் ஏற முடியும்? சாமி கொடுத்தரு வருதா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடாது. என்னவா மஞ்சள் எடுத்து போட்டு முழுவதில்ல ஏழு ஒரு ஆள் பிடிங்கம்மா. ஈரக்கு திறந்து போகுது. ஏன் சறுக்குது, ஹவுஸ் வேறு டைட்டாக இருக்குதுமா. கண்டா பிரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பார்த்து வரணும். ஏன் இருந்து எப்படிமா காலை கவுத்துக்கு போடுறது? இந்த கவுத்தை காலுக்கு போடுறது இங்கேயே மாட்டிக்க தெரியாது ஒரு காலில். புரிஞ்சுச்சா? எத்தனை போல நடக்கிற மாதிரி யாருக்கும் பார்த்து ஏறு. காக்கா போடுதுமா. காக்கா கத்த போகுது. காக்கா கூட்ட தள்ளாத, அதே போயிடும். ஏமாலுக்கு இது போட்டுற போறாமா? அப்படியே உழுக்கு 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 உழுக்கு. அவ்வளோதான். அதுக்கு மேலே கூட காய்ஞ்சிக்குதா? தம்பி போடாத, அதுதான் நான் வேற போடும். அது பாருமா, மரம் எடுத்துமா. இதை போட்டுல இதெல்லாம் கொசுக்கும் தாண்டா இருக்குது. வரவும் மாட்டேங்குது காய். வாங்க மேலே ஏறுவானம்மா. அவ்வளோதானே, அதெல்லாம் நறுக்குதா? இறப்பாங்குதுமாங்க. அப்புறம் காய் கேட்குதா இல்லையா? கேட்குது இல்லை, இறங்கி சொல்றது தாங்க. போல்டி தரமர ஏற மாதிரி. சிரிக்கா தம்பி, இறங்கு தம்பி. ஏறி வந்து பிடி மாமா.
பட்டை வச்சுட்டேம்மா கவுசி 3 நேரம் சொல்லுங்கம்மா. மொல்ல 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 இன்னும் கொஞ்சம் டேய் இன்னும் கொஞ்சம் ஓப்பா ஏந்ததுன்னு திறந்தது கஷ்டம். எதுக்கு மேலே போய் காய் வைக்குது? இனிமேல் வேர்கடி வைக்க சொல்கிறேன். வேப்ப மரம் மாதிரி கிளக்கலையாக போச்சுன்னா ஈஸியாக காய் பறிச்சிடலாம். காலெல்லாம் பொறுமை எப்படி ஏற்று வச்சு ஒரு தேடி தென்னை மாதிரி ஏறி மேலே போய் கால் இப்படி ஆடுது. யாரு இப்போ யாருன்னு இப்போ நீ சொல்கிற? தேங்காயை போட்டு அரிசி வரதுக்கு ஒரு மரத்தில் ஏறி வரும்போது அப்படியே விழுந்துட்டோம். அப்படியே விழுந்துட்டோம். விழுந்து ஓயா கொத்துன்னு கத்துற எதுவும் ஆகலாமா விழுந்து அப்படி இப்படியே உட்காந்துக்கிட்டோம். எவ்வளோ அந்த மரத்தில் அந்த மேலந்தேவா மேலந்தே விழுந்துட்டோம். அப்புறம் மரம் ஏறி புதுசு மரம் ஏறது இல்லையா? இப்போ அதிகமாக ஏறதில்ல. நான் ஆயிட்டு இருந்தாப்புலாம் ஏறது இல்லை அதிகம் ஏறதில்ல. நான் இருக்கும்போது ஏறுறாங்க. இல்லைம்மா ஏறது அவங்க இப்போ இங்கெல்லாம் வலிக்குது. இப்போ அவங்க மருமகன் தான் ஏறுறாங்க. அதை என்ன பண்ணிச்சுறாங்க இப்போதா இந்த இடத்துல தான் ரொம்ப வலிக்குது. செம்மையாக வலிக்குது. நம்ம சொல்கிற இனிமேல் தேங்காய் எடுக்காதீங்க. கட்சி தரத்தில் போகிறீங்கன்னா தேங்காய் எடுக்காதீங்கன்னு சொல்லாத கட்சி. நாமளே ஒரு பக்கம் வேலைக்கு போனால் எடுத்து வரது இல்லையா? நான் எடுத்துட்டு வருது. நீ எங்கே வேலைக்கு போகிற? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அது அவங்க நாம மட்டும் தேங்காய்லாம் வேலைக்கு போனால் இருந்தால் எடுத்துட்டு வரது இல்லையாம்மா? எல்லாருமே யாருமே மரத்தில் கை வச்ச இருக்காதுன்னு இல்லை. தேங்காய் ரொம்ப இருக்குங்க. எவ்வளோ தேங்காய் போட்டு வச்சுங்க. மரமே ஏறத்தனா கூட எவ்வளோ தேங்காய் போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் ஏணி இல்லைன்னா வச்சுக்கோம்மா கீழே இறங்கிறது படாத இருக்கும். அதில் ஏணி குப்பை மேலே வச்சு ஏறினா எவ்வளோ தூரம் போகும்? கொஞ்சம் தூரம் போகும். இப்போ அதெல்லாம் ஏறலாமா போமாம்மா. அதெல்லாம் கை கால் வலிக்கும். இதே இங்கே நெருக்கட்டி போயிடும் தொடையெல்லாம். 4 நாளைக்கு சரியாகுது. சரி சாக்காட்டு தேங்காய் போட்டு போங்க. நான் ஏழு எட்டு போகிறேன். அம்மா கவிசி இந்த சோகத்தை குழம்புல கை வச்சாலும் கை வெட்டி போயிடு. முன்னொரு டைம் அப்படி தான் ஏறி முன்னொரு டைமு அப்படிதான் ஏறிச்சு தேங்காய் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 காய் இருக்கும். அப்படியே புட்டு போட்டு போயிட்டேன். பார்த்தா எல்லாம் அரைக்காய். அதுதான் இதில் எதுவும் தெரியல. நம்ம காயெல்லாம் மேலே இருக்குமா? வாழ்காய் இருக்கும். நம்ம காயில் வாழை வளர்ந்துச்சு. இப்போ எல்லாம் உருண்டை வருது. ஆறு குடம் தண்ணி ஊற்றணும். எத்தனை ஆடு கழுவுண்ணா? போயா எங்கே கழுவுன மாதிரியே தெரியல. ஒரு ஆடு கூட தண்ணி ஊற்றணும். கழுவுறியா? ஊற்றுட்டா? வெய்ய அடிக்குது.
நானும் காட்டுக்கு ஓட்டு போயினாலும் கேட்க மாட்டேங்கிறா. காட்டு ஓட்டி போய் யார் கழுவுறாங்க? அங்கே தண்ணி வரும்ல, பத்திரிக்காரில் ஊற்றுட்டா. இல்லை 2 கூட ஊற்றுட்டா. ஊத்தாரத்தான் தான் ஊற்றுட்டா. அதை ஒன்றினாலும் கழுவுட்டேன். சரி நோ பண்ணு, இரு ஊற்றுறேன். ஐயா 2 கூட ஊற்றுனா போதும்ல. என்ன கொஞ்சம் போட்ட ஐயா? தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஏற்கனவே 5-6 குடம் தண்ணி ஊற்றிக்கிறேன், நீ 6 ஆடு தான் கழுவணுங்கிற. நல்லா டைட்டாக கட்டு. தேங்காயெல்லாம் காலைல தான் ஏறி போட்டேன். நீ ஆடு கழுவுறதுக்கு ஊற்றுற? பின்ன என்னத்துக்கு தென்னை மரம் காய் காய்க்கும் ஆடு கழுவலாம்? ஊற்று. ஆட்டு மேலேயாவா? அதில் ஊற்றி விட்டு ஊற்றுற கொஞ்சம். டே தம்பி, எங்க தம்பி காணா? தண்ணி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. அடிப்பார தண்ணி பேடு கழுவி விட்டுலாம் போய். இந்த ஆடு ஒன்றும் ஏற்பட்டு ஆகுது. அழுக்கெல்லாம் போகுதுங்க. ஆடு என்ன வீட்டு ஆடு டான்ஸ் செம்மையா இருக்கு. மீதி 2 எப்படி கழுவுன? இப்போ தண்ணி கூட போதுமா? நான் காட்டு போகிறேன். அந்த நெஞ்சாங்குத்து தேய்ச்சா தானே? அது நல்லா தேய். ஊங்கிறதுக்கு அலையிறாங்க. ஆடலான வீடியோ காவலுக்கா போது பருத்தி அதுக்கு தான் நீ ஓட்டு போகிற காட்டில் மேய மாட்டேங்குதா? அந்த தாத்தாலாம் எங்க மேய்துக்கிற? அந்த தாத்தா நீ கழுவிட்டு வந்து பார்த்தேன். இல்லையா டேங்க் தண்ணி பிடிச்சி கழுவிட்டு இருந்தாரு. ஆடு இழுத்துக்கிட்டே போகுது. அதுக்கு தண்ணியை முண்டுக்கு மேய்க்கு போகிறாங்க. இன்னைக்கு கழுவிட்டு இருந்தாரு. ஆடு அவர் பிடிச்சிட்டு இருந்தா அப்படியே இழுத்துக்கிட்டு அவரே இழுத்துட்டு போகுது. அதனால கழுவு நினைச்சு தான் அவர்கிட்ட இருக்கிற இடத்தையே கூட்டு போய் கழுவு பிடிச்சி போய் கழுவார். அப்படின்னு தேங்காயெல்லாம் காலையில் தான் போட்டேன். தண்ணி இல்லையே. தேங்காய் போட்டுட்டு சோறு தின்னுட்டு கரண்ட் பில் கட்ட போய் முடியட்டு வந்தேன். இன்னைக்கு நாள் சரியா போச்சு. பசி பேரில் கழுவி விட்டுற. அம்மா தான் வரும். அன்னதால் போடுறியா? தண்ணி வேணும் எனக்கு மாற்றுக்கிறியா? கொண்டாட்டா வெறும் பத்திரா கிடக்குது. எங்கே வாக்கணும் ஒரு தான் வரணும். என்ன மாத்திர உனக்கு வாத்துக்கிறது கேட்ட தண்ணி அப்புறம் எதுக்காக கொண்டாடுறேன்? நான் அப்புறம் அங்கேருந்து கொண்டாடுறேன். மெண்டு நானே கேட்டு போனேன். ஆயா பொழுதா ஊத்துறேன்னு சொல்லிட்டு தானே. என்ன நான் இப்போ தண்ணிக்கு நான் கேட்டுட்டு தானே போனேன். கொண்டாட்டேன்னு வாத்துக்கிறே இல்லைன்னு. இப்போ நீயே எல்லாத்தையும் ஊற்றி விட்ட. சேவ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.